படியான சட்டங்களை விளங்கியிருக்கிறதும் பரல ஐனாக இருக்குது, கட்டாய கடமையாக இருக்கு. எப்ப இந்த கடமைகளை சரியான அமைப்புல விளங்காத நிலைமையில நாங்க நோன்பு பிடிப்போமோ அல்லது தொழுவோமோ, அந்த தொழுகை கபூலாகுமா, அந்த நோன்பு கபூலாகுமா என்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஆகுமா என்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள, ஒரு அரவருக்குள்ள 20 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் நோன்புடைய ஆக முக்கியமான விடயம், அதே மாதிரி ஒரு 10 நிமிடம் இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதிலுக்காக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படும். எனவே இன்றைக்கு நாங்க பேசக்கூடிய இந்த நோன்புடைய இன்ஷா அல்லாஹ் 4 தலையங்கங்களை மாத்திரம்தான் பேச போறோம். அதுல முதலாவது தான் நோன்பு, அதுவும் ரமதானுடைய நோன்பை பத்தி தான் பேச போறோம், சுன்னத்தான நோன்பை பத்தி அல்ல. முதலாவது நாங்க பேச போறோம் நோன்பு யாருக்கு கடமையாகிறது, நோன்பு யாருக்கு கடமையாகிறது. ரெண்டாவது நோன்பு பிடிக்காம இருக்கிறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்குது. மூணாவது நோன்புடைய பர்லுகள் என்ன, எப்படி தொழுகைக்கு 19 பர்லு அல்லது 17 பர்லு என்று சொல்லுவோமோ நோன்புடைய பர்லுகள் என்ன. நாலாவது கடைசி தலையங்கம் நோன்புடைய நேரத்துல, ரமதானுடைய நோன்புடைய நேரத்துல நாங்க விட வேண்டிய விஷயங்கள் என்ன, எதை விட்டும் நாங்க தவிர்ந்திருக்க வேண்டும். எனவே இந்த 4 தலையங்கங்கள் மாத்திரம்தான் நாங்க பேச போறோம். நோன்புடைய சுன்னத்துகள் என்ன, இந்த விஷயங்களை நாங்க டச் பண்ணவே மாட்டோம். எனவே முதலாவது ரமதானுடைய நோன்பு என்று வந்தா இது யாருக்கு கடமையாகும். எனவே 4 பேர் தான். முதலாவது அவர் ஒரு முஸ்லிமாக இருக்கணும், ஒருத்தர் காபிராக இருக்கிறார், ஒரு நன் முஸ்லிமாக இருக்கிறார், இவருக்கு நோன்பு பரலாம், இவருக்கு நோன்பு பரல் இல்ல. ஆனா உதாரணத்துக்கு ஒருத்தர் 5வது நோன்பு இந்த நேரத்துல இவருக்கு கடமையாகுமா என்ற கேள்வி ஒன்று வந்தா, முந்தின 4 நோன்பு இவருக்கு கட்டாயம் இல்ல, 5வது நோன்புக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள வந்தார், இந்த 5வது நோன்புல லொஹருடைய நேரத்துல வந்தார், இந்த 5வது நோன்பும் அவருக்கு கட்டாயம் இல்ல. ஆனா இந்த 5வது நோன்ப அவருக்கு கட்டாயம் இல்ல, ஆனா இந்த 5வது நோன்ப அவர் கலா பண்றது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம். ஆனா ஒருத்தர் முஸ்லிமே இல்ல, அவருக்கு நோன்பே கடமை இல்ல. ரெண்டாவது தான் பருவ வயது அடைந்திருக்கிறது, ஒரு புள்ள இருக்குது, ஒரு 7 வயசு அல்லது ஒரு 5 வயசு. இந்த நேரத்துல அந்த புள்ளைக்கு கட்டாய கடமையா ஷரியத் செல்லது. 7வது வயசாகினா எப்படி தொழுகைக்கு நாங்க ஏவுவோமோ அதே மாதிரி 7வது வயசு வந்தா அந்த புள்ளைக்கு தொழுறதுக்கு ஏவுங்க, நோம்பு பிடிக்கிறதுக்கு ஏவுங்க. 10வது வயசு வந்தா அவர் நோம்பு பிடிக்காத பட்சத்துல அந்த புள்ளைக்கு நீங்க அடிங்க. அதபுக்காக வேண்டி செய்யறத தவிர ஒரு பனிஷ்மெண்டாக செய்யக்கூடியது அல்ல. எனவே ஒரு வாப்பா அல்லது ஒரு கார்டியன் அவர் தெரிஞ்சிருக்கணும், இந்த புள்ளைக்கு நான் அடிச்சு நோம்பு பிடிக்க வச்சாலும் இந்த புள்ள பிசிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங் போதா, முழு நாளும் நோம்பு பிடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்ல, இந்த நேரத்துல எங்களுக்கு அடிக்கிறதுக்கும் அனுமதி இல்ல. பெரிய தெக்கே பொல்லை ஒன்று எடுத்து அடிக்கிறதா இல்ல, ஒரு சின்ன ஒரு தட்டு, ஒரு மிஸ்வாக்கால ஒரு புடவு துண்டு ஒன்று எடுத்து அடிக்கிறது அதுவுக்காக வேண்டி. எனவே ஏன் இந்த புள்ள இன்னும் பருவ வயது அடையல, ஆனா ஒரு புள்ள பருவ வயது அடையுது. எங்களுக்கு தெரியும் பெண்களாக இருந்தா ஹைதின் மூலமாக அதாவது மாதவிடாவின் மூலமாக, ஆம்பளை புள்ளையாக இருந்தா குளிப்பு வாஜிபாகுவதன் மூலமாக, இப்படி ஒரு புள்ள ஒரு 13 வயசுல இருக்கிறார், இந்த நேரத்துல அவர் நோம்பே பிடிச்சில்ல, பகல் நேரத்துல குளிப்பு கடமையாகுது, தூங்கி எலும்பு பார்த்தா குளிப்புடத்திலிருந்து நோம்பு பிடிக்கிறது கட்டாயமாகும். அதுக்கு முன்னால நோம்பு பிடிக்கல, பாவமா? பாவம் இல்ல, ஷரியத் இந்த நேரத்திலிருந்து தான் கட்டாயமாகும். 3வது யாரு? புத்தி உள்ளவராக இருக்கும். ஒருத்தர் இருக்கிறார், ஒரு மடையன், மூளை வேலை செய்து இல்ல, இந்த நேரத்துல அவருக்கு கட்டாயமா ஷரியத் செல்லது, அவருக்கு நோன்பு கட்டாயம் இல்ல. ஆனா இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புகாக்கள் எழுதுறாங்க, ஒருத்தருட புத்தி வேலை செய்துதான், ஆனா அவர் இரவில இருந்து அடுத்த நாள் இஷா வர காட்டியும் ஃபுல்லா மயக்கத்திக்கிறார். ஒன்று இருக்குது, புத்தி வேலை செய்து இல்ல, மடமையின் காரணமாக இவருக்கு நோன்பு கட்டாயம் இல்ல. 2வது புத்தி வேலை செய்து இல்ல, மயக்கத்தின் காரணமாக நோம்ப பிடிச்சான். உதாரணத்துக்கு 10 மணி ஆக போல மயக்கம் உண்டாகி விழுந்துட்டான், ஒரு 2 அவர் மயக்கத்தில் இருந்து தெளிவாகிட்டான்.
இப்ப எந்த நோன்பு முறியும் இல்ல? நோன்பு முறியாது, நோன்பு முறியாது. ஒருத்தர் இரவேல அவருக்கு மயக்கம் வந்துட்டு அடுத்த நாள் இஷா வர காட்டியும் அவர் எழும்பவே இல்ல, இந்த நேரத்தில் இவர் பாவியா? இவரும் பாவம் இல்ல. எனவே சில நேரங்கள்ல நிர்பந்தத்துக்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒரு ஆபரேஷன் நடக்க போது, அதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒரு ஆபரேஷன் நடக்க போது, அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போனதுக்கு போறோம், அனஸ்தீசியா போடுவாங்க, மயக்கம் உண்டாயிட்டு 4 அவருக்கு மயக்கம். இவருடைய நோன்பு முறியுமா என்று கேட்டா உலமாக்களுடைய கருத்து, ஒரு சேவைக்காக வேண்டி இப்படி செய்யப்பட்டுச்சு, அவருடைய நோன்பும் முறியாது. அவருக்கு செய்யக்கூடிய ஆபரேஷன் எப்படியா அந்த ஆபரேஷன் என்றதை வச்சு அவர் வேணுமென்றே ஒரு மயக்கத்தை உண்டாக்குறார் சேவைக்காக வேண்டி, இந்த நேரத்துல அவருடைய நோன்பும் முறியாது. அவருக்கு கட்டாய கடமை இந்த நேரத்தில் அவர் நோன்ப பிடிக்கிறது. 4வது தான் ஏபிள் டு ஃபாஸ்ட், அதாவது நோன்பு பிடிக்க முடியுமான ஒருவராக இருக்கிறது. நோன்பு பிடிக்க முடியுமானவர் என்றதை 2ஆக பிரிக்கிறாங்க. நோன்பு பிடிக்க முடியுமானவர் என்றதை 2ஆக பிரிக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் பிசிக்கலி இன்ஆபிலிட்டி, 2வது சொல்லுவாங்க சட்ட ரீதியில இயலாதவங்க. முதலாவது உடல் ரீதியில இயலாதவங்க என்றா பலகீனமான நோயாளிகள் இருப்பாங்க, சின்ன புள்ளைகள் இருப்பாங்க. இவங்களுக்கு ஷரீஅத் நோம்ப கட்டாயப்படுத்தி இல்ல. அவருக்கு 70 வயசு, 80 வயசு, 90 வயசு அல்லது அது வயசாளி, அதே மாதிரி ஒரு நோயாளி இருக்கிறாரு, அவரால் பிசிக்கலி நோம்ப பிடிச்சு கொள்ளலாம், இவருக்கு கடமையாகுமா? கடமையாகாது. அவர் என்ன செய்யணும்? அவர் ஒவ்வொரு நோன்புக்கும் சிதியா கொடுக்கணும், பரிகாரம் ஒன்று செய்யணும். 600 கிராம் அவர் வாழக்கூடிய ஏரியா, அதுல என்ன அடிப்படையான சாப்பாட்டோ, ஸ்ரீலங்கா வந்தா அரிசி, அது ஒவ்வொரு நோன்புக்கும் 600 கிராம் அவர் கொடுக்கணுமே தவிர அவருக்கு நோம்ப பிடிக்கிறது ஷரியத் கட்டாயப்படுத்த அல்ல. அதே மாதிரிதான் லீகல் இன்ஆபிலிட்டி, மார்க்கம் சொல்ல இன்ஆபிலிட்டி, மார்க்கம் சொல்லுது நீங்க நோன்பு பிடிக்க வானம். அதுக்கு உதாரணம் தான் சொல்லுவாங்க, மாதவிடால உள்ள ஒரு பெண் அல்லது ஒரு குழந்தை கிடைச்சதுக்கு பின்னால வெளியாகக்கூடிய ரத்தம் எங்களுக்கு தெரியும். இந்த நேரத்துல இந்த பெண் பிசிக்கலி பிட்டா இருக்கா, இல்ல இல்ல எனக்கு பிடிக்கல பிரச்சனை இல்ல, ஆனா மார்க்கம் சொல்லுது இல்ல உங்களுக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராம். விடயம்தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நோன்பு கடமையாகிறதுக்கு உள்ள 4 நிபந்தனைகள். இப்ப நாங்க 2வது தலைங்கத்துக்கு வருவோம். நோன்பு விடுறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்குது? நோன்பு விடுறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்குது? இதுல நாங்க இந்த சார்ட்ல மேல போட்டிருக்கிறது, ரெண்டு பேருக்கு ஷரீஅத் அனுமதி கொடுக்குது நோன்ப விடுறதுக்கு. அவங்க நோன்ப விட்டாலும் அவர்கள் பாவிகளாக கருதப்பட மாட்டாங்க. அதுல முதலாவது தான் 6% நோயாளியாக இருக்கிறார், இவர் நோன்ப விடுறாரு, இந்த நேர பாவியாக கருதப்பட மாட்டார், பாவியாக கருதப்பட மாட்டார். இவருக்கு நோன்ப விடுறதுக்கு ஷரீஅத் அனுமதி கொடுக்குது. 2வது தான் பிரயாணம் செய்யக்கூடியவர், ஷரீஅத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு பிரயாணத்துல ஈடுபட போறார், ஜம்மு கசருடைய அளவுக்கு பார்க்க அதிகமாக. எனவே 81 கிலோமீட்டர் இந்தியாவுக்கு போறார், சைனாக்கு போறார், ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிரயாணம் செய்யறார். இந்த ஒவ்வொன்றுக்கும் பின்னால மிச்சம் சட்டத்திட்டங்கள் இருக்குது, சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன். இந்த பிரயாணம் செய்யக்கூடியவர் இவர் நோன்ப பிடிக்காம இருந்தா அல்லாஹ் இடத்துல குற்றவாளியாக கருதப்பட மாட்டார், குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். எனவே இந்த 2 பேருக்கு ஷரியத் கொடுக்கிற அனுமதி, நீங்க நோன்பு விடலாம். இப்ப இவங்க ஷரியத்துடைய அனுமதியை வச்சு நோன்ப குடிக்காம இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நல்லவே சோம் இல்ல, இந்த நேரத்துல அவர் நோன்ப உடணும் என்ற நியத்துல இருக்கிறாரு, ஆனா ஒரு அவருக்கு பின்னால சோமாகிட்டு இருக்கிறாரு, இந்த நேரத்துல இவர் இன்சாக் செய்யறது. இன்சாக் என்று சொன்னா நோம்பாளிய போல தின்னாம குடிக்காம மக்ரிப் பரக்காட்டில் இருக்குதே, இது சுன்னத்தான ஒரு விஷயம். வந்து லேண்ட் ஆகுது 3 மணிக்கு, ஸ்ரீலங்காக்கு வந்துட்டாரு, இவர் நோம்ப பிடிக்கவே இல்ல, இந்த நேரத்திலையும் இவர் மக்ரிப் பரக்காட்டியும் தின்னாம குடிக்காம இருக்கிறது ஒரு சுன்னத்தான விஷயம், கட்டாய கடமை அல்ல. ஏன்? அவருக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லாம போய்கிட்டு, நோய் சுகமாகிட்டு பிரயாணம் இருக்கிறது சுன்னத் என்பதாக புகஹாக்கள் எழுதுறாங்க. இதே விஷயத்துக்கு கீழே நாங்க இன்னொரு விஷயத்தை எழுதியிருக்கிறோம். இது வந்து தனக்காக வேண்டி அவர் நோன்பு பிடிக்காம இருக்கிறார், ஒன்றோ சோமி இல்ல, இல்லாட்டி பிரயாணத்தில் இருக்கிறார். இன்னொன்று இருக்குது பிறருக்காக வேண்டி நோன்பு பிடிக்காம இருக்கிறார்.
பிறருக்காக வேண்டி நோம்பு பிடிக்காம இருக்கிறார் என்றா என்ன? பிறருக்காக வேண்டி நோம்பு பிடிக்காம இருக்கிறார் என்றா என்ன? ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறா, பிரெக்னன்ட் மதர். இந்த நேரத்துல இந்த பெண் நோம்ப பிடிக்காம இருக்கிறா. எனக்கு பிசிக்கலி சக்தி இருக்குது நோம்பு பிடிக்க, ஆனா புள்ள பலவீனமாகுமோ தெரியா, புள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ தெரியா, இதுக்காக வேண்டி நோம்ப பிடிக்காம இருந்தால் ஷரியத் அனுமதி கொடுக்குது பிறருக்காக வேண்டி. அல்லது பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய், எனக்கு நோன்பு பிடிக்கலாம் பிரச்சனையே இல்ல, ஆனா பால் சுரக்குமோ தெரியா, இந்த புள்ள பலகீனமாகுமோ தெரியா, இதுக்காக வேண்டி நோம்ப விடுறாங்க, ஷரியத் அனுமதி கொடுத்திருக்குது. ஆனா முந்தி சென்னும் எப்படி கலா செய்யறது கட்டாயமோ, இந்த ரெண்டு பெண்களும் கலா செய்யறது கட்டாயம், நோம்ப கலா செய்யறது கட்டாயம். ஆனா முதல் பிரயாணம் செஞ்சவருக்கும் நோயாளிக்கும் ஷரியத் கலாவை மட்டும்தான் வச்சிருக்குது. ரமதான் முடிஞ்சதுக்கு கூட கலா செய்யும். ஆனா அவங்களுக்கு ஃபிதியா இருக்குதா, அரிசி கொடுக்கணுமா ஒவ்வொரு நோம்புக்கும்? இல்ல. ஆனா யாரு பிறருக்காக வேண்டி நோம்ப விடுறாங்களோ, என்ற புள்ளைக்கு நல்லமோ தெரியா, எனக்கு நோம்பு பிடிக்கலும், நான் பிரெக்னன்ட் பொம்பளையா இருக்கிறேன் எனக்கு பிடிக்கலும், ஆனா அவ புள்ளைகளுக்கு சரியோ தெரியா, இந்த நேரத்துல அவ நோம்ப கலா செய்யமோனும், இந்த நேரத்துல அவ நோம்ப கலா செய்யமோனும், ஒவ்வொரு நோம்புக்கும் ஃபிதியா கொடுக்கணும், அரிசி 600 கிராம் கொடுக்கணும். பாவமா? பாவம் இல்ல, ஷரியத் அவங்களுக்கு அனுமதி ஒன்று கொடுத்திருக்குது. ஷாஃபிஈ மذஹப்ல இன்னொரு கருத்து இருக்குது, அவங்க ஃபிதியா கொடுக்காட்டி குற்றம் இல்ல என்ற ஒரு கருத்தும் இருக்குது. நிலைப்பாடு என்ன? அவங்க ஃபிதியா கொடுக்கிறது தான் ஏற்றம் என்பதாகும். இதே மாதிரி இன்னொரு உதாரணம், ஒருத்தர் கடல்ல விழுந்துட்டார், இந்த நேரத்தில் அவர் தாண்டி மௌத்தாக போறார், நோம்பாளி ஒன்று இருக்கிறார், பிறருக்காக வேண்டி இவர் தண்ணில பாஞ்சி அந்த ஆளை காப்பாற்றுற நேரத்துல மூக்கு நாக்கு எல்லாத்துக்குள்ள தண்ணி பெய்த்துட்டு இவருக்கும், இந்த நேரத்தில் தண்ணி பெய்த்துட்டு இவருக்கும், இந்த நேரத்தில் இவர் நோம்ப விடுறார் பிறருக்காக வேண்டி, இவர் கலா செய்யணும், இதே மாதிரி ஃபிதியா கொடுக்க போனும். சில உலமாக்கள் கருத்து ஃபிதியா கொடுக்க தேவையில்லை. எனவே இவர்களுடைய விஷயத்துல ஷரியத் அனுமதி கொடுத்திருக்குது, நீங்க நோம்ப பிடிக்காம இருக்கலாம் என்பதாக. நாங்க இப்ப மூணாவது தலையங்கத்துக்கு வரோம், ஆக முக்கியமான தலையங்கம். அதன் ஆக முக்கியமான தலையங்கம் நோம்புடைய பர்லுகள் எத்தனை? தொழுகையுடைய பர்லு 17, 19 சொல்லுவோம். நோம்புடைய பர்லுகள் என்ன? நோம்புடைய பர்லுகள் 2 தான். நோம்புடைய பர்லுகள் 2 தான். அதுல முதலாவது நியத்து வைக்கிறது. இந்த நியத்துக்குள்ளையும் நிபந்தனை இருக்குது, நியத்துக்குள்ளும் நிபந்தனை இருக்குது, 2 நிபந்தனை. அதுல முதலாவது நிபந்தனை இரவேல நியத்து வைக்கணும், இரவேல நியத்து வைக்கணும், இரவேல வைக்கிறது ஆக முக்கியம். 2வது அந்த நியத்துக்குள்ள ரமதான் முக்கியம். 2வது அந்த நியத்துக்குள்ள ரமதானுடைய நோன்பு என்பது குறிப்பாக சொல்லணும். எப்படி லொஹருடைய தொழுகைக்காக வேண்டி நியத் என்று வந்தா, உசல்லி ஃபர்லல் துஹரி, உசல்லி ஃபர்லல் துஹரி, இந்த துண்டு நியத்துக்குள்ள வரல அவருடைய தொழுகை பாக்கி, இந்த துண்டு நியத்துக்குள்ள வரல அவருடைய தொழுகை பாக்கி. அதுவும் தக்பீர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த அல்லாஹ் அக்பர்க்குள்ள நியத்து வரணும். இப்படி வரல அவருடைய தொழுகை கூடாது. எனவே உசல்லி நான் தொழுகிறேன், ஃபர்த் ஃபர்லா சுன்னத்தாக சொல்லணும். இந்த 3 இல்லாட்டி நியத்து கூடாது. எனவே நாங்க வைக்கக்கூடிய உசல்லி ஃபர்லல் லுஹரி 4 ரகாத்தின் அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃப், இது நீண்ட நியத், இது பரிபூர்ணமான நியத். ஆக குறைஞ்சது உசல்லி ஃபர்லல் லுஹர். அதே மாதிரி தான் தராவீஹுக்கு பின்னால, வித்ருக்கு பின்னால நவைத்து சௌமி லில்லாஹி தஆலா, இதுதான் முழுமையான நியத். ஆனா சுருக்கமான நியத் என்ன? ஆக குறைஞ்சது நவைத்து சௌம ரமதான், இதை மறந்துடுவான். நவைத்து சௌம ரமதான், ரமதானுடைய நோன்பைக்கு நியத்து வைக்கிறேன். எனவே பர்ல் என்ற வார்த்தை வரல. உலமாக்கள் சொல்றாங்க பிரச்சனை எந்த ரமதான்ல பர்லான நோன்பு மட்டும்தான் இருக்குது, சுன்னத்தான நோன்பு ஒன்றே இல்லை. எனவே நவைத்து சௌம ரமதான் என்றத பாடமாக்கிக்கோங்க. இது நியத்துல ஆக முக்கியமானது. எப்ப வைக்கிறது? இரவேல வைக்கிறது. இன்றைக்கு மகரிபுக்கு நோன்பு திறக்கிறோம், அடுத்த நாள் ஃபஜ்ர் வர காட்டியும் எங்களுக்கு நியத்து, அடுத்த நாள் ஃபஜ்ர் வர காட்டியும் எங்களுக்கு நியத்து வைக்கிறதுக்கு ஷரியத் அனுமதி கொடுத்திருக்கு. இன்றைக்கு இஃப்தார் செஞ்சோடனே நாளைக்கு நோன்புக்கு நவைத்து சௌம ரமலான் என்று வைக்கிறது இருக்குது. ஏழுமா? ஏழும். நான் நோன்புக்கு நியத்தை வைக்கிறேன். எனவே ஷாஃபிஈ மذஹப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான்,
இரவேல நீயத்து வைக்கிறது. சிலவத்து முதலாவது நோம்புலே நான் நியத்தை வச்சுட்டேன், எனவே ஒவ்வொரு நோம்புக்கு நியத்து வைக்க தேவையில்லை. இது சரி வராது ஷாஃபிஈ மذஹப்ல. ஒவ்வொரு நோம்புக்கும் இரவேல நீயத்து வைக்கிறது கட்டாயம், வைக்கலாட்டி நோம்பு கூடாது. சிலவங்க நினைப்பாங்க சரி சரி மறந்துட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு தான் ஞாபகம் வந்துச்சு, நான் சரி மறந்துட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு தான் ஞாபகம் வந்துச்சு, நான் நியத்தை வச்சுக்கொள்வேனே சுன்னத்தான நோன்புகளுக்கு செய்யறது போல. இந்த நேரத்தில் ஏழுமா? ஷாஃபிஈ மذஹப்ல ஏலாது. எனவே இரவேலே நியத்து வைக்கிறது கட்டாய கடமை. ஆனாலும் உலமாக்கள் இந்த காலத்துல மக்களுடைய நிலைப்பாடுகளை வச்சு எதுக்கும் நீங்க மாலிகி மذஹப் அடிப்படையாக வச்சு முழு மாசத்துக்கும் நியத்தை வச்சுக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆகினா, ஏதோ மறந்து போய்த்துட்டேன்டா, அந்த நியத்தை வச்சு சரி உங்களோட நோம்ப கூடும் என்று சொல்றதுக்காக வேண்டி அனுமதி ஒன்று கொடுக்கறாங்க. நியத்தை முழு மாசத்துக்கும் வச்சுக்கோங்க. ஆனா ஒவ்வொரு சில நேரத்துக்கு நீங்க மறந்துட்டீங்க, அடுத்த நாள் 7 மணிக்கு பட்டினி நோம்பு என்று சொல்லுவாங்களே, ராவும் நியத்து வைக்கல, பார்த்தா எழுப்பி பார்த்தா 7 மணி. இந்த நேரத்துல ஹனஃபி மذஹப் அடிப்படையாக வச்சு சரி நீங்க நியத்தை வச்சு உங்களோட நோம்ப கண்டினியூ பண்ணுங்க. இது ஏனைய மذஹப்களை வச்சு அனுமதி தாராங்களே தவிர ஷாஃபிஈ மذஹப்ல அப்படி உண்டு. ஆனாலும் நீங்க இப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும் அந்த சட்டத்தை விலகி கொண்டு இருக்கிறது ஆக முக்கியம். ரெண்டாவது நோம்புடைய பர்லுகள் 2. முதலாவது நியத், நியத்தை பத்தி தான் இவ்வளவு நேரம் சொன்னோம். ரெண்டாவது நோம்பு முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் மக்ரிப் வரும் வரை நாங்க தவிர்ந்து இருப்பது. நோம்பு முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் மக்ரிப் வரும் வரை தவிர்ந்து இருப்பது, இது ஆக முக்கியமான விஷயம். இப்ப நாங்க எதை தெரிஞ்சுக்கொள்ளணும்? நோம்ப முறிக்கக்கூடிய விடயங்கள் எத்தனை என்றது தெரிஞ்சுக்கணும். எனவே நோம்ப 4, 5 இந்த 5 ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம். ஏன் இதை சொல்றோம் என்றா, சிலவங்க 1000 கேள்வி கேட்பாங்க. அதுல முடிவெட்டினா நோம்பு முடியுமா? நோம்பு பிடிச்சுக்கொண்டு நெகத்தை வெட்டேலுமா? நோம்பு பிடிச்சுக்கொண்டு அதை செய்யலுமா, இதை செய்யலுமா? பல கேள்விகளை கேட்கிறாங்க. எனவே ஆக சுருக்கம் இந்த 5 விஷயம்தான் நோம்பு முடியாது. எனவே நோம்புடைய 2வது பர்ல் என்ன? நோம்ப முறிக்கக்கூடிய விடயங்கள்ல இருந்து சஹர்ல இருந்து இஃப்தார் வர காட்டி நாங்க தவிர்ந்திருக்கிறது. அதுல முதலாவது தான் நாங்க மனைவியோட உடலுறவு கொள்றது. இதுல ஒன்றை நாங்க விளங்கி இருக்கணும். இது ஒன்றே நாங்க விளங்கி இருக்கணும். புகஹாக்கள் எழுதுறாங்க ஒன்று ஒரு விஷயத்தை மறதியோட செய்யறது. நான் நோம்பு என்று மறந்து செஞ்சா ஏழுமா எழதா நோம்பு கூடும். அது எனக்கு மறந்தே போயிட்டுட்டப்பா, நான் திண்டுட்டன் 7 மணிக்கு காலையில பிரேக்பாஸ்ட் கொண்டு அடிச்சுட்டார் அல்லது தண்ணியோட குடிச்சிட்டார், அடே நோம்பேண்டே மறந்துட்டேனப்பா. இவருக்கு நோம்பு கூடுமா? நோம்பு கூடும். ஆனா நல்லா தெரிஞ்சு குடிக்கிறார், நோம்பென்னு தெரிஞ்சு குடிக்கிறார். ஆனாலும் அவர் நினைக்கிறார் தண்ணி குடிச்சா நோம்பு முடியாதாமே, ஜம்சம குடிச்சா நோம்பு முடியாதாமே நினைச்சு ஜம்சம குடிக்கிறார். இப்ப நோம்பு முடியும். ஏன்? சட்டத்தை தெரியாம இருந்தது இருக்குது. இது ஒரு எக்ஸ்கியூஸ் அல்ல, நீ தெரிஞ்சிருக்கணும், நீங்க தெரிஞ்சிருக்கணும். எனவே இதுல முதலாவது மனைவியோட உடலுறவு கொள்றது. எனவே ஒருத்தர் மறதியில உடலுறவு கொண்டார், இரவு என்ற உடலுறவு கொள்றது. எனவே ஒருத்தர் மறதியில உடலுறவு கொண்டார், இரவு என்று நினைச்சு பட்ட பகல்ல அவர் மனைவியோட உடலுறவு கொண்டார். இந்த நேரத்துல அப்படி நான் இரவு நினைச்சிட்டேன், மறதியோட பிரச்சனை இல்ல மனைவியோட உடலுறவு கொண்டா நோம்பு முடியாது என்று நினைச்சு கொண்டு செஞ்சார், இந்த நேரத்துல நோம்பு முடியும். ஒன்றிருக்குது நினைச்சு கொண்டு செஞ்சார், இந்த நேரத்துல நோம்பு முடியும். ஒன்றிருக்குது நோம்பு என்று மறக்கிறது, இன்னொன்று இருக்குது விஷயத்த தெரியாம செய்யறது. விஷயத்த தெரியாம செஞ்சா அந்த நோம்பு கூடாது, அது பாவமும் தான். 2 பேருக்கு அனுமதி இருக்குது. புதுசா இஸ்லாத்துக்கு வந்தார், இவருக்கு இந்த சட்டமே தெரியா, இவருக்கு மன்னிப்பு இருக்குது. முஸ்லிம்களே இல்லாத உலமாக்களே இல்லாத ஒரு ஏரியால ஒருத்தர் வாழ்றார், அவருக்கு சட்டம் தெரியா, அவருக்கு மன்னிப்பு இருக்குது. மினன்ல ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு மன்னிப்பு இருக்குதா? மன்னிப்பே இல்லை. எனவே சட்டத்தை விளங்கி இருக்கிறது ஆக கட்டாயம். 2வது தானே முயற்சி செஞ்சு தன்னுடைய இந்திரியத்தை மணிய வெளியாக்குறது. ஒருத்தர் இப்ப சஹர் ஃபஜ்ர் பேசி தொழுந்துட்டு இப்ப வீட்டுல படுக்கிறாரு, ஒரு 10 மணிக்கு எழுப்பி பார்த்தா அவருக்கு குளிப்பு கட்டாயம் ஆகிருக்குது. இந்த நேரத்துல நோன்பு முடியுமா? நோன்பு முடியாது. நோன்பு
முடியாது. ஆனா ஒருவர் தன்னுடைய செயலின் மூலமாக அவருடைய உடம்புல இருந்த மணிய இந்திரியத்தை வெளியாக்குறார். நோன்பு முறியுமா? நோன்பு முறியும். இது ஹராமா? இது ஹராம் என்பதாக வரும். எனவே கையின் மூலமாகவோ அல்லது ஒரு விஷயத்தை பார்ப்பதின் மூலமாகவோ அல்லது மனைவிக்கு நெருங்குவதன் மூலமாகவோ இவருடைய மணிய வெளியாக்குறார். இந்த நேரத்தில் இது ஹராமும் தான். நோன்பு முறிக்குமா? நோன்பு முறியும். இவர் நினைக்கிறாரு இப்படி ஒன்று இல்ல என்று, இந்த நேரத்திலையும் அவருடைய நோன்பு முறியதான் செய்யும். மூணாவது ஆக முக்கியமான விஷயம்தான் இது. இந்த மூணாவது விஷயத்தை நானும் நீங்களும் விளங்கினோம் என்றா அதிகமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொண்டு கிடைக்கும். இது into a body cavity through an open passage. ஒரு திறந்த பேசேஜின் மூலமாக இந்த உடம்பு குழி என்ற வார்த்தை தான் சரி. ஆனா உடம்பு என்னதான் நாங்க எழுதியிருக்கிறோம். உடம்பு குழிக்குள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ், உடம்பு குழிக்குள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் நுழைவது, இதன் மூலமாக நோன்பு முறியுமா? முறியும். இப்ப இதுல ஒவ்வொரு வார்த்தையும் விளங்குறது ஆக முக்கியம். ஒன்று உடம்புக்குள்ள நுழைகிறது. எதன் மூலமாக நுழைகிறது? பாடி கேவிட்டிக்குள்ள ஒரு திறந்த வழியின் மூலமாக. ஷாஃபிஈ மذஹப்ல இத நல்லா கேட்டுக்கோங்க. ஷாஃபிஈ மذஹப்ல திறந்த வழி என்று சொன்னா மூக்கு துவாரங்கள், காதுடைய 2 துவாரம், வாய், பெண்களாக இருந்தா அவங்களோட மார்பத்தில் இருக்கக்கூடிய 2 துவாரம், முன் பின் துவாரம். இந்த துவாரங்கள் மூலமாக உடம்புக்குள்ள ஏதாவது நுழைந்தால் நோன்பு முறியும். இப்ப ஒரு கேள்வி, ஐ டிராப்ஸ் போடணுமா? நோன்பு முறியுமா? ஐ டிராப்ஸ்க்கு நோன்பு முறியுமா? பாப்போம். முடியாது என்று சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். எனவே முடியாது. ஏன் முடியாது? இது ஒரு ஓபன் பேசேஜாக கருதப்படல. எனவே ஐ டிராப்ஸ் போடுறார். சிலவங்களுக்கு அதே கண்ணுக்கு போட்டோம்னா வாய்க்கு ருசி வருவது. வாய்க்கு ருசி வந்ததுக்கு பிரச்சனை இல்ல, ஷரியத்துடைய பார்வையில் அது ஒரு வாய்க்கு ருசி வந்ததுக்கு பிரச்சனை இல்ல, ஷரியத்துடைய பார்வையில் அது ஒரு ஓபன் பேசேஜாக கருதப்பட இல்ல. எனவே சுருமா பூசுறீங்க, நோன்பு முறியுமா? இல்ல. நேசல் டிராப்ஸ் போடுறார், இயர் டிராப்ஸ் போடுறார், ஒருத்தர் எஸ்மக்காக வேண்டி இன்ஹேலர் பாவிக்கிறார், நோன்பு முறியுமா? இல்லையா? நோன்பு முடியாதுன்னு சொல்றவங்க தூக்குங்க பாப்போம். சிலவங்க 2க்கும் தூக்குறாங்க. நேசல் டிராப் அல்லது இன்ஹேலர் அல்லது இந்த விஷயங்கள் பாவிப்பதன் மூலமாக உடம்புக்குள்ள ஏதாவது போனா, பொதுவா இன்ஹேலர் என்று வந்தாலும் சின்ன சின்ன டிராப்ஸ் போகதான் செய்யும். இந்த நேரத்துல சின்ன டிராப்ஸ் போகதான் செய்யும். இந்த நேரத்துல நோன்பு முறியுமா? நோன்பு முறியும். அடுத்த ஒரு கேள்வி என்ன? ஒருத்தர் பேசி இங்கே ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று அடிக்கிறாரு. அல்லது எங்களுக்கு தெரியும் என்ன, இந்த காலத்துல வேக்சினேஷன் இருக்குது, ஒரு வேக்சின் ஒன்று அடிக்கிறார். நோன்பு முறியுமா? சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். நோன்பு முடியாதுன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். சரியான பதில் நோன்பு முடியாது. ஏன் முடியாது? இன்ஜெக்ஷன் என்று வரக்கூடிய நேரத்துல ஒன்றோ மசில்ஸ்க்கு அடிப்பாங்க, அப்படி இல்லாட்டி வெயின்ஸ்க்கு அடிப்பாங்க. வெயின்ஸ் என்ன, நரம்புகளுக்கு அடிப்பாங்க. ஆனா இந்த ரெண்டும் ஓபன் பேசேஜ் இல்ல. வாய், மூக்கு, காது, முன்பின் துவாரம். ஒருத்தர் சப்போசிட்டர்ஸ் போடுறார், அவருக்கு சரியான வயிற்று வலி. டாக்டர் கிட்ட போனோடனே பின்னுக்கால பின் துவாரத்தால சப்போசிட்டர்ஸ் ஒன்று போடுறான். நோன்பு முடியுமா? நோன்பு முடியும். ஏன்? அது ஒரு ஓபன். நோன்பு முடியுமா? நோன்பு முடியும். ஏன்? அது ஒரு ஓபன் பேசேஜ். ஆனா இப்போ ஒரு கேள்வி, ஒருத்தர் மயங்கி கொஞ்சம் விழுந்துட்டாரு, டாக்டர் கிட்ட போனோடனே சேலைன்னு ஏத்திட்டாங்க, நோன்பு முடியுமா? இல்லையா? முடியும்னு சொல்றவங்க காயத்துவங்க பாப்போம். முடியும்னு சொல்றவங்க காயத்துவங்க பாப்போம். முடியும். எனர்ஜி வார சுற்றி நோம்பு முடியும். நோம்பு முடியாதுன்னு சொல்றவங்க காயத்துவங்க பாப்போம். ஷாஃபிஈ மذஹப்ல சரியான பதில் நோன்பு முடியாது. ஷாஃபிஈ மذஹப்ல சரியான கருத்து நோன்பு முடியாது. எனவே சிலர்கள் உங்களுக்கு கீழே என்ன அடிப்பாங்க? என்ன அடிப்பாங்க? இன்ஜெக்ஷன் ஒன்று அடிப்பாங்க. என்ன இன்ஜெக்ஷன்? இன்சுலின் அடிப்பாங்க.
விளங்கிச்சா? இதுவும் ஷாஃபி மதுஹப் பிரகாரம் நோன்பு முடியாது. ஆனா பேணுதல் பக்குவம் என்ற அடிப்படையில் இதுல பிசிக்கல் ஃபிட்னஸ் ஒன்று உண்டாகும். இதன் மூலமாக சில உலமாக்கள கருத்து முடியாது விடாது. ஆனா தவிர்த்து கொள்றது நல்லது. இல்லாட்டி எந்த நாளும் போயிட்டு ஒரு சேலைனோடு ஏத்திட்டு வந்து நான் சும்மா சூனா இருப்பேன் இல்ல. எனவே இந்த பாடி கேவிட்டிக்குள்ள உடம்புக்குள்ள இந்த பேசேஜஸ் மூலமாக ஒன்று பொண்ணாதான் நோம்பு முடியுமே தவிர அப்படி இல்லாட்டி நோம்பு முடியாது. இப்ப இதுல ஐன் ஒரு பொருள் என்றுதான் வந்திருக்குது. ஒரு பொருள் என்று வந்திருக்குது. நோம்பு பிடிச்சு கொண்டு ஆவி பிடிக்கலுமா? ஆவி சரியான தடுமலா இருக்குது. நான் போயிட்டு ஆவி ஒன்று பிடிச்சேன், நோம்பு பிடிச்சு கொண்டு ஏழுமா இல்லதா? எனவே பொருள் என்று வரக்கோல ஸ்மெல், டேஸ்ட், ஸ்மோக், வாசம், ருசி, புகை, இந்த மூணு சேராது. எனவே வாசம் ஒன்று உள்ளுக்கு பேசிட்டு நோம்பு முடியுமா? இல்ல. மக்ரூஹா இல்லையா? அது அவங்களுக்கு அங்க வரும். நோம்பு முடியுமா? இல்ல. ரெண்டாவது ஒரு டேஸ்ட், ஒருத்தர் சரியா விரலுக்கு உப்பு கொஞ்சம் எடுத்து நாக்கில வச்சுட்டு எடுத்துட்டார், அந்த ருசி உள்ளுக்கு போகும். ருசி தான் போச்சு, பொருள் ஒன்று போச்சா? பொருள் இல்ல. நோம்பு முடியுமா? நோம்பு முடியாது. ஒருத்தர் ஆவி பிடிச்சாரு, புகை போகுது, அல்லது வாகனம் ஓட்டிக்கொண்டு போகாது. ஒருத்தர் ஆவி பிடிச்சாரு, புகை போகுது, அல்லது வாகனம் ஓட்டிக்கொண்டு போகல, முன்னுக்கு ட்ரக் கொண்டு போயிட்டு புகை எல்லாம் வாய்க்குள்ள நாக்குக்குள்ள எல்லாம் பேசிட்டு நோம்பு முடியுமா? நோம்பு முடியாது. இப்ப ஒரு கேள்வி, அப்ப அது சிகரெட் அடிச்சா நோம்பு முடியுமா? ஒன்றுமே உள்ளுக்கு சிகரெட் அடிச்சா நோம்பு முடியுமா இல்லையா? முடியாதுன்னு சொல்றோம். கைதுங்க பாப்போம். நோம்பு முடியும். ஏன் முடியும்? உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க புகைத்தலின் மூலமாக, சிகரெட் மூலமாக உள்ளுக்கு போயிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு டா என்று செல்லக்கூடிய ஒன்று உருவாக்க சொல்றாங்க. சிகரெட் ஹராம், இல்லாட்டி புகை போற சுட்டி அல்ல. விளங்கிச்சா? எனவே அந்த அடிப்படையில இத சரியா விளங்குறது ஆக முக்கியம். இப்ப இதுக்கு பிறகு வந்து கேட்கவான முடி வெட்டினா, அது வெட்டினா, இது செஞ்சா, அப்படி செஞ்சா, இப்படி செஞ்சா உரு முடியுமா? நோம்பு முடியுமா? இல்லவே இல்ல. கடைசிக்கு ஃபுட் அண்ட் ட்ரிங்க், சாப்பிடுறது, அதே மாதிரி குடிக்கிறது, இதன் மூலமாகவும் நோம்பு முடியுமா? நோம்பு முடியதான் செய்யும். கடைசி தான் சக்தி போடுறது. ஆனா சக்தி போடுறது வாலண்டரலி, வேணுமென்றே சக்தி போடுறார், இப்பதான் நோம்பு முடியுமே தவிர, உதாரணத்துக்கு இப்ப சஹார் அடிச்சன் சரியா பௌத்துக்கு பட இல்ல, 7 மணிக்கு பேக் எண்டு சத்தி, உதாரணத்துக்கு இப்ப சஹார் அடிச்சன் சரியா பௌத்துக்கு பட இல்ல, 7 மணிக்கு பேக் எண்டு சத்திய போடுறார், நோம்பு முடியுமா? நோம்பு முடியாது. ஆனா ஒருத்தர் ஒரு அவருக்கு ஃபுல் அப்செட்டா இருக்குது, சக்தி போனாதான் அப்பா எனக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்கும், விரல போட்டு சக்தி எடுத்தாரு, பாவமா? பாவம் இல்ல. நோம்பு முடியுமா? பாவமா? பாவம் இல்ல. நோம்பு முடியுமா? நோம்பு முடியும். எனவே என்ன செய்யணும்? கலா செய்யணும். ஒரு நிலைமையை வச்சு அவர் சக்தி எடுத்துட்டார், பாவமா இல்ல. ஆனா சும்மா ஒருத்தர் விரல போட்டு சக்தி எடுத்துட்டாரு, நோம்பு முடியும், பாவமும் தான். எனவே ஏனைய மதாஹிப்கள்ல நோம்பு முடியும், நாங்களே சக்தி எடுத்தாதான் நோம்பு முடியும். சரி, கடைசி தலையங்கத்துக்கு வந்தோம். நோம்புடைய நேரத்துல தவிர்க்க வேண்டிய விடயங்கள். அதுல முதலாவது, இதுல நாங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், தவிர்க்க வேண்டிய விடயங்கள் என்று வந்தா, நோம்புடைய கூலி அல்லாஹ் தரமாட்டான். நோம்புடைய கூலி, நோம்புடைய கடமை முடிஞ்சா கூலி, நோம்புடைய கடமை முடிஞ்சா கடமை முடிஞ்சிட்டு கூலி கிடைக்குமா? நோம்புடைய கூலி கிடைக்காது. ஏன்? முதலாவது பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோல் பேசுறது ஹதீஸ்ல தெளிவாகவே வந்திருக்குது. உங்களோட வாயில அடுத்த வந்து இறைச்சி விளங்குது. எனவே நோம்பு கூடும், ஆனா கூலியே காது. எனவே தவிர்க்க வேண்டிய விஷயம். அதுல கருத்து வந்து நோம்பு இல்லாத மாசத்துல போய் பேசலும் என்றது அல்ல, அது பாவம். நோம்புல கூலியே கிடைக்காது, கடமை முடிஞ்சிடும், ஆனா நன்மை இல்ல. ரெண்டாவது, பெர்மிசபிள் டிசைர், பிளஷர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் மூலமாக கொஞ்சம் இன்பம் காண்றது, அதுக்கு அத்தர் பூசுறது அனுமதிக்கப்பட்ட விஷயமா? ஆனா ரமதான்ல நோம்பு சென்னாவே ஒரு வகையான ஒரு பக்குவம் என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து தவிர்ந்திருக்கிறது. எனவே சொல்லுவாங்க, அழகான அமைப்புல உடுக்கிறது, பசந்தா உடுக்கிறது, அதே மாதிரி அத்தர் பூசுறது, என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட் இருக்குது, இவைகளை என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட் இருக்குது, இவைகளை விட்டும் தவிர்ந்திருக்கிறது தான் ஏற்றம். செஞ்சிட்டார் என்றா அது மக்ரூஹ்ல சேரும்.
இன்சல்டிங் அண்ட் கர்சிங், நாங்க சண்டை பிடிக்கிறது, அடிச்சு கொள்றது. ஹதீஸ்ல தெளிவாகவே வந்திருக்குது. யார் சரி உங்களோட சண்டைக்கு வருவதா வாராங்களா, நான் நோம்பாளி வாப்பா, நீ விட்டுடுங்க வாப்பா, நீங்களும் சண்டைக்கு போறது. அதே மாதிரிதான் ஸ்வீங்கம், கப்பிங். கப்பிங் என்று சொன்னா ரத்தம் குத்தி எடுக்கிறது. ரத்தம் குத்தி எடுக்கிறது நோம்ப முறிக்குமா? சில உலமாக்கள் கிட்ட நோம்ப முறிக்கும். ஆனா ஷாஃபிஈ மத்ஹபுடைய சரியான கருத்து நோம்பு முறியுமா? இல்ல. நோம்பு முறியுமா? இல்ல. எனவே மக்ரூஹான ஒரு விஷயம். நோம்ப பிடிச்சு கொண்டு நாங்க ஸ்வீங்கம் திண்டா நோம்பு முறியுமா? நோம்பு முடியும் என்று சொல்றவங்க கையை தூங்க பாப்போம். நோம்பு முடியாது என்று சொல்றவங்க கையை தூங்க பாப்போம். சும்மா இன்னொரு கேள்வி. இப்ப கொஞ்சம் படுத்து எழும்பி ஒரு 7 மணிக்கு மாதிரி கொஞ்சம் ஆபீஸுக்கு போகணும், அது சுத்தி ஆபீஸுக்கு போகணும், அது சுத்தி டூத் பேஸ்ட பாவிச்சு பிரஷ் பண்ணிட்டு போறார். நோம்பு முடியுமா? முடியும் என்று சொல்றவங்க கையை தூங்க பாப்போம். முடியாதுன்னு சொல்றவங்க கையை தூங்க பாப்போம். சிலவங்க கையை தூக்குறதே இல்லை, பல்லே விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறோம். இதுல ஒன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்றா, நீங்க ஒரு சீங்கம அல்லது என்ன பிரஷ் பண்றோம், இந்த இடத்துல பாருங்க, நோம்பு முறிக்கக்கூடிய விடயங்கள்ல ஒன்று வந்துச்சு, வெளியில இருந்து ஒன்று உள்ளுக்கு போறது இந்த ஓபன் பசேஜஸ் மூலமாக. ஒருத்தர் சளிய புழுங்குறாரு, நோம்பு முறியுமா? சொல்றவங்க கையை தூங்க பாப்போம். முடியாதுன்னு சொல்றவங்க கையை தூங்க பாப்போம். உதாரணத்துக்கு இந்த மூக்குல உள்ளுக்கு சளி இருக்கிறது, சரியா ஓதிக்கொள்ளவும் மேலா. இந்த நேரத்துல ஒரு இழுத்தன் அப்படியே உடம்புக்குள்ள போய், இந்த நேரத்துல நோம்பு முறியுமா? நோம்பு முறியாது. இருந்தே உள்ளுக்கு போய் தொண்ட குழியில இங்க என்று சொல்ல கூட சரியா குரல் வருவதில்லை என்று சொல்லி அப்படியே புழுங்கிட்டாரு, சளிய புழுங்கினார். நோம்பு முறியுமா? நோம்பு முறியாது. ஆனா ஒருத்தர் என்று கத்த கொலை அப்படியே நாக்குல வெளிக்கு வந்துச்சு, பொதுவா அப்படியே நாக்குல வெளிக்கு வந்துச்சு. பொதுவா பிக்கள் எழுதுறாங்க ஹா என்ற எழுத்து இதுல இருந்து வெளியாகுது, இந்த இடத்துல இருந்து வெளிக்கு சளி வந்துச்சு, இதுக்கு பிறகு தெரிஞ்சு புழுங்குறது இருக்குது, ஒரு நோம்பு முறிக்கும். இப்படி மூக்கு என்று இழுத்தார், உள்ளுக்கு போயிட்டு இப்ப நோம்பு முறியுமா? இப்ப நோம்பு முறியும். ஏன்? வெளியில இருந்து உள்ளுக்கு எடுத்தீங்க, உள்ளுக்கு இருந்தே உள்ளுக்கு போயிட்டுட்டா பிரச்சனை ஒன்று இல்ல. இப்ப எச்சி புழுங்கினா நோம்பு முறியுமா? எச்சி புழுங்கினா நோம்பு முறியாது. ஆனா அந்த எச்சி வந்து சுத்தமான எச்சாக மாத்திரம் தான் இருக்கணும். சிலவங்களுக்கு ஏப்பம் ஒண்ணு போகும், ஏப்பம் போனா அந்த உள்ளுக்குள்ள அசிட் அப்படியே வெளியே வந்துடும், அந்த சாப்பாடு ருசிவார அளவுக்கு வரும். இது எச்சியோட மிக்ஸ் ஆகி இப்ப இந்த எச்ச புழுங்குறார். துப்ப ஏழுமாக இருந்தும் இந்த நேரத்தில் அவருடைய புழுங்குறார். துப்ப ஏழுமாக இருந்தும் இந்த நேரத்தில் அவருடைய நோன்பு முறியும். அதே மாதிரி பல்ல கிண்டினார், கொஞ்சம் ரத்தம் வந்துட்டு அந்த ரத்தத்தோடு அவருடைய எச்சி மிக்ஸ் ஆகிட்டு இப்ப புழுங்கினார், இந்த நேரத்தில் நோன்பு முறியுமா? நோன்பு முறியும். அதே மாதிரிதான் டூத் பேஸ்ட் பாவிக்கிறார். இந்த டூத் பேஸ்ட் மூலமாக ருசி மட்டும் உள்ளுக்கு போகுது, நோன்பு முறியுமா? இல்ல. ஆனா டூத் பேஸ்டோட மிக்ஸ் ஆகின எச்சி உள்ளுக்கு பேசிட்டு நோன்பு முறியுமா? நோன்பு முறியும். எனவே பல்ல விளக்கலாம். அந்த டூத் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணப்பட்ட எச்சி உள்ளுக்கு போனா என்ன நடக்கும்? ஆனா ருசி உள்ளுக்கு போகுது, சிக்னல் க்ளோகார்ட ருசி போகுது, நோம்பு முடியுமா? நோம்பு முடியாது. ஆனா இந்த விஷயம் ஏன் ஓபனா பேசுறேன்னா இந்த விஷயங்களை விளங்கிருக்கணும். அதே மாதிரி எனவே ஸ்வீங்கமுடைய சட்டமும் மாற்றுவோம். அதே மாதிரி எனவே ஸ்வீங்கமுடைய சட்டமும் அதேதான். அதுக்காக வேண்டி ஸ்வீங்கம டெஸ்ட் பண்ணி வச்சு உள்ளுக்கு போகாம நான் நாக்குல மட்டும் வச்சு நான் துப்பி அந்த டெஸ்டிங்க்கு போகவானம் என்றா தவிர்ந்து கொள்றது சுன்னத், அதை செய்ய போறது மக்ரூ என்பதாக வந்திருக்கிறது. அதே மாதிரிதான் டேஸ்ட் த ஃபுட். பெண்கள் நிர்பந்தமான நிலைமை, உப்பு பார்க்க வேண்டிய வரும், கஞ்சி காக்குறாங்க, இங்க பாக்குறதுக்கு யாருமே இல்ல, இந்த நேரத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ருசி மட்டும் போக, அந்த ஐட்டம் உள்ளுக்கு போகலாம். கோழி துண்டோன்னு திண்டு நல்லா ருசியா இருக்குதா? அப்படி இல்ல, நாக்குல வச்சு பாக்குறதுக்கு மட்டும்தான் ருசி போகலாம். தவிர்க்கிறது தான் சுன்னத், செய்யறது மக்ரூ. ஆக தவிர்க்க முடியாத நேரத்துல செஞ்சா பரவாயில்ல.
அதே மாதிரிதான் மனைவியோட தொடர்பு வைக்கிறது. உடலுறவு எப்படி நோம்ப முறிக்கும், அதே மாதிரி தொடர்பு வைப்பது, முத்தம் கொடுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, இது 3 நிலைமை இருக்குது. ஒருத்தர் நினைக்கிறார், அவருக்கு உறுதியாகவே தெரியும் எல்லையே மீறி போக மாட்டேன், எனவே ஊட்டால போக்கல ஒரு கிஸ் பண்ணிட்டு போறாரு, இது ஏழுமா இல்லதா? ஏழும். ஒருத்தருக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது, அதை தாண்டி பேசிடுவனோ தெரியா, அதை தாண்டி பேசிடுவனோ தெரியா, இன்பம் கொண்டாடக்கூடிய நிலைமைக்கு போவனோ தெரியா, இந்த நேரத்துல மக்ரூ என்ன வெறுக்கத்தக்க, இந்த நேரத்துல மக்ரூ என்ன வெறுக்கத்தக்க விஷயம், இன்னொருத்தர் அவருக்கு கண்ட்ரோலே பண்ணலா, நான் போயிட்டு உடலுறவே கொண்டு வரா என்ற பயம் இருக்குது, இவருக்கு ஹராம் என்பதாக வந்து, இவருக்கு ஹராம் என்பதாகவே வந்திருக்கு. எனவே தன்னுடைய நிலைமையை விளங்கி நடந்து கொள்றது ஆக முக்கியம். இந்த எல்லாம் மீறது, வாய் கொப்பளிக்கிற விஷயத்துல, மூக்குக்குள்ள தண்ணி போடுற விஷயத்துல, ஒது எடுக்கொள்ள கட்டாயமான குளிப்பு செய்யக்கூடிய நேரத்துல எல்லைய மீறி நாங்க செஞ்சு உள்ளுக்கு போயிட்டுட்டா அந்த நேரத்துல நோன்பு முறியும். எனவே ஒரு லிமிட்டோட நாங்க அந்த சுண்ணத்தான முறையில மாத்திரம் செஞ்சு கொண்டோம் என்றா சரி. கடைசி இதுதான் மிஸ்வாக் செய்யறது. லொஹர் அசருக்கு மிஸ்வாக் செய்யறது மக்ரூஹ். இமாம் நவவி ரஹிமஹுல்லா கிட்ட பரவாயில்ல, ஆனா மذஹபுடைய கருத்து இது தவிர்க்கிறது தான் சுன்னத், செய்யறது மக்ரூஹ் என்பதாக வருவது. எனவே மிஸ்வாக் உடைய விஷயத்திலும் ஷாஃபி மذஹபுடைய நிலைப்பாடு இதுதான். எனவே சுருக்கமாக செஞ்சிட்டோம், ஏதாவது கேள்விகள் இருக்குது என்றா கேட்கலாம். நோயாளி பிரயாணம் செய்யக்கூடியவர் ஃபித்யா கொடுக்கணுமா? இல்ல. ஏன் இவங்களுக்கு ஷரியத்தை அனுமதி கொடுத்திருக்குது. இல்ல, ஏன் இவங்களுக்கு ஷரியத்தை அனுமதி கொடுத்திருக்குது. கடைசி கீழே 2 வருவது என்ன, பிறருக்காக வேண்டி அவங்கதான் ஒவ்வொரு நோன்புக்கும் ஃபித்யா கொடுக்கணும் ஷாஃபி மذஹப்ல. ஓ உட்கார்ந்து கேளுங்க, உட்கார்ந்து கேளுங்க. விட்டமினுடைய விஷயத்திலையும் ஷாஃபிஈ மذஹபுடைய கருத்து ஏலும் என்று சொல்றதுதான். ஏலும் நோம்பு முடியாது, ஆனா தவிர்க்கிறது தான் ஏற்றம். என்னடா ஏனைய மذஹப்கள் அந்த விஷயங்கள்ல சிலவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஏன் அந்த கருத்துக்கு வராங்கன்றா, ஒருத்தர் வந்து சரியான சோர்வா இருக்குது, அது கணக்கு குளிக்கிறார், ஏன் கொஞ்சம் உஜாரா இருக்கிறதுக்கு. எப்படியும் இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் உடம்புல இருக்கத்தானே செய்யும், அதுல தண்ணி போகதானே செய்யும். ரீஃப்ரெஷ் ஆகிறாரா இல்லையா? எனவே விட்டமின் ஒன்று அடிச்சாரு, எனவே எப்படி குளிச்சா அவருக்கு ரீஃப்ரெஷ் ஆகிறாரோ, ஏன் சின்ன சின்ன ஓட்டைகளால தண்ணி உடம்புக்குள்ள போகதான் செய்து நோம்பு முடியுமா? ஏன் சின்ன சின்ன ஓட்டைகளால தண்ணி உடம்புக்குள்ள போகதான் செய்து நோம்பு முடியுமா? இல்ல. இதே மாதிரியோட நிலைப்பாட்டாக தான் ஷாஃபி மذஹப் பாக்குது. ஏண்டா அந்த ஓபன் பேசேஜால ஒன்றும் போகாம இருந்தா நோம்பு கூடும், ஆனா தவிர்க்கிறது நல்ல. அதான் நான் சொன்னேன், இந்த நாள் இன்சுலின் அடிக்க நோம்பு பிடிக்கிறாருண்டா, சில நிர்பந்தமான ஆட்கள் போயிட்டு ஒரு ஹார்ட் தந்தார், அது எனக்கு ஹார்ட், எனக்கு அப்படி, எனக்கு இப்படி, இந்த நிலைமையில தான் இருக்கிறேன், சரியான டயர்டா இருக்குது. இவர் ஒரு முஃப்தி கிட்ட பேசி, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு இன்சுலின் அடிச்சா ஏதோ சமாளிச்சு போகலாம், அவருடைய விஷயத்துல பிரச்சனை உண்டு இல்ல என்பதாக பத்துவா கொடுக்கலாம், அவருடைய நிலைமை. ஆனா நிர்பந்தமா ஒருத்தர் செஞ்சிட்டாரு, பிரச்சனை உண்டு இல்ல நோம்பு, பிரச்சனை உண்டு இல்ல நோம்பு முடியாது. ஜி கடைசி ஒரு 2 கேள்விக்கு இடம் இருந்தா, நல்ல கேள்வி. பல்லு கழட்ட ஏழுமா? பல்லு கழட்ட ஏழும், பல்லு கழட்ட ஏழும். அந்த நேரத்துல ஒரு இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க மறுக்கிறதுக்கு, அதால நோம்பு முடியுமா? நோம்பு முடியுமா? முடியாது. ஆனா முக்கியம் என்ன, பல்லு கழட்ட கொள்ள ரத்தம் மிக்ஸ் ஆகும் வாயில. இந்த நிர்பந்தமான சில நிலைமைகள் இருக்குது, இது முடியுமே தவிர பொதுவா ஒருத்தருடைய பல்ல ஒன்றுமே இல்ல, இழுத்தார் ரத்தம் கித்தம் ஒன்றும் பிரச்சனை ஒன்று இல்ல, அதுவும் வாய்க்குள்ள போகல என்று வந்தா அது நோம்பு முடியாது. ஜி கடைசி ஒரு கேள்வி இருந்தா, 6 மணிக்கு அப்படின்னு, இது நல்ல ஒரு கேள்வி. பொதுவா ஃபிக்ஹ் கிதாப்ல என்ன எழுதுறாங்கன்னா, அவருடைய பிரயாணம் சஹருக்கு முன்னால ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்றாங்க. விளங்கிச்சா? ஆனா தற்காலத்துல உலமாக்கள் உள்ள நிலைப்பாடு என்னென்றா, இந்த காலத்துல பிரயாணங்கள் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. விளங்கிச்சா? இந்த காலத்துல பிரயாணங்கள் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. விளங்கிச்சா?
அந்த காலம் வேண்டா என்ன ஒட்டகத்துக்கு மேல குதிரைக்கு மேல போவாங்க, இரவேல பிரயாணம் செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. பொதுவா இந்த காலத்துல உலமாக்களுடைய கருத்து ஒரு நீண்ட பிரயாணமாக இருக்குது. 6 மணிக்கு ஆரம்பிச்சாலும் அவருக்கு நோம்ப விடுறதுக்கு அனுமதி இருக்குதா என்று கேட்டா இருக்குது. ஆனா இந்த காலத்தை பொறுத்தவரையில பிரயாணம் என்று வந்தாலும் ஒரு சிரமம். இங்கிருந்து உண்மைக்குமே பஸ்ல போறது கஷ்டமா இருக்கும். சில நேரத்துக்கு பிளைட்ல இந்தியாவுக்கு போறது ஒரு ஹவர் தான் போகும். இந்த நேரத்திலயும் நோன்பு உடையலுமா